ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, கர்த்தரும் அருமையட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஆசீர் நிறைந்த அருமையான தொழுகை திருவருகை காலம், கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு, 4th Sunday in Advent. இந்த அருமையான சிறப்பான தொழுகையிலே பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலை நேர தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமீன். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் இறை வேண்டுதல் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல கடவுளே, இந்த ஆசீர் நிறைந்த இந்த அருமையான கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறின் நல்ல ஒரு காலை பொழுதற்காக நன்றிகளை படைக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுள், சென்ற நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றீர். கிருபையாக தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகம் வந்து நாங்கள் உம்மை போற்றி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு ஆண்டவர் பாராட்டின இந்த நல்ல வேளைக்காக நன்றி படைக்கின்றோம் சுவாமி. இந்த தொழுகை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்த வேளையில் ஆலயத்திலே கூட்டு சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இத்தொழுகையின் தொடக்கம் முதல் நிறைய மட்டுமாக உம்முடைய ஆளுகை தங்கட்டும். விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகளோடு உம்முடைய சமூகம் வருகிறவர்கள் இங்கிருந்து கடந்து செல்லுகின்ற பொழுது நிறைவான ஆசீரோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது நாம் அனைவரும் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லுகிறேன். கடவுளுடைய வசனத்தை போல கலிகூர்ந்து மகிழ கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் கடவுளை போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 176வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 176வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இயேசுநாயனார் எமை மீட்கவே நரராயினார். மேசியா இயேசுநாயனார் எமை
மீட்கவே நரராய நாம் நேசமாயிந்த காசினியோரின் நேசமாய் இந்த காசினியோரை நிந்தை அனைத்தும் போக்கவே மாசிலான் ஒரு நேசனாகவே மாசிலான் ஒரு நேசனாகவே வந்தாயம் கதி நோக்கவே மேசியா இயேசு நாயனாயமை மீட்கவே நரராயினார் சமஸ்தமும் மரவேலியே வேந்தையால் கோடி மேது வந்தன விண்ணுலகில் மீது வந்தன விண்ணுலகம் தாண்டியே இயேசு நாயனாயமை மீட்கவே நரராயனார் தொண்டர் வாழவும் மன்னரின் தோன்றிடம் மிக பாடவும் தொண்டர் வாழவும் மன்னரின் மிக பாடவும் ஆண்டு பாவிகள் வெண்ணடையவும் ஆண்டு பாவிகள் வெண்ணடையவும் ஆகிய தேடி கொண்டாடவும் இயேசுயா இயேசு நாயனாயனை மீட்கவே நரராயனார் தேவனாம் நித்திய ஜீவனாம் ஒரே திருசுதன் மனுவேலனாம் தேவனாம் நித்திய ஜீவனாம் ஒரே திருசுதன் மனுவேலனாம் பாவிகள் எங்கள் பாவம் மாறவே பாவிகள் எங்கள் பாவம் மாறவே பார்த்திபன் தேவபாலனா மேசியா இயேசு நாயனார் எமை மீட்கவே நரராயனார் மேசியா இயேசு நாயனார் எமை மீட்கவே நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையில் பாடல் புத்தகத்தில் 45வது பக்கம் இருக்கின்ற காலை வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். காலை ஆராதனை முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். ஆண்டவரே என் உதடுகளை தீர்ந்தருளும். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். அவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதம் பண்ண வாருங்கள். நன்றி அறிதலோடு அவர் சன்னதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தேவனுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமி நலங்கள் அவர் கையில் இருக்கின்றன.
மலைகளின் சிகரங்களும் அவருடைய வயல்களே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவோம். வாருங்கள், அவரே நம்முடைய கடவுள், நாம் நேற்றலின் ஜலமோ அவர் கையில் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களாய் இருக்கிறபடி. திருச்சபை நாம் நின்ற நிலையிலே 80வது திருப்பாடலை முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 80 நாம் முறையாக படிப்போம். அனைவரும் நாம் திருமறையை பின்பற்றுவோம். 80வது திருப்பாடல். அனைவரும் திருமறையை நாம் பின்பற்றுவோம். அதிலே 1 முதல் 7 வரை உள்ள பகுதிகளை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 80 1 முதல் 7 முடிய. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். என்னும் பெஞ்சமீனும் மனேசே என்பவருக்கு முன்பாக உமது பராக்கிரமத்தை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தர்லோம். கடவுளை எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனையின் கடவுளாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்தை கேளாமல் நீர் எருவரைக்கும் கோபம் கொண்டீர். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலானுக்குள் எங்கள் நிமித்தம் சண்டை இழச்சி எங்கள் சத்துருக்கள் தங்களுக்குள்ளே பரிகாசம் பண்ணுகிறார்கள். சேர்ந்து நாம் படிப்போம். சேனையின் கர்த்தாவே, எங்களை திரும்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசம் பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். சபை அமர கடவுது. தர்மையான தூய ஆராதனையிலே கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு தினத்திலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி இறைவாக்கினர் மீகாவின் புஸ்தகம். மீகா தீர்க்க தரிசன ஆகமம் 5வது அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி 5 முடிய வரை உள்ள திருவசனங்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 முடிய. மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 முடிய. எபிராத்தாவிலுள்ள பெத்லகேமே, யூதாவின் வம்சங்களுக்குள் எண்ணப்படுவதற்கு நீ சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலில் ஆளுகை செய்ய போகிறவர் எனக்காக உன்னிடத்தில் தோன்றுவார். அவருடைய தோற்றம் அனாதி காலமாகிய பூர்வத்தில் உள்ளது. ஆகவே பிரவேசிக்கிற நாள் மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேலோடும் கூட திரும்புவார்கள்.
அவர் வந்து கர்த்தருடைய பலத்தோடும் நமது கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தை மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகவே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். இனி பூமியின் கடையாந்திரம் மட்டும் அவருடைய மேன்மை விளங்கும். இவரே சமாதான காரணர். ஆசாரியன் நமது தேசத்தில் வரும்பொழுது நமது அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் அதிபதிகளான 8 பேரையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவோம் என்பதே. ஆமென். இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 10 முடிய. எபிரேயர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 10 வரையிலான இறைவசனங்கள். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்னபடி, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே. ஆமென். இன்றைய நிருப பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். யாவரும் எழுந்து நற்செய்தியை நாம் படிக்க கேட்போம். ஆண்டவரே, எங்கள் மேலே இறங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 வரையிலான திருவசனங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 வரையிலான வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் வசனம் 39 முதல் 45 வரை. அந்நாளில் மரியாள் எழுந்து மலை நாட்டுக்கு தீவிரமாய் போய் யூதாவில் ஓர் ஊரில் சகரியாவின் வீட்டுக்குள் சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்ததை கேட்டபொழுது அவளுடைய கற்பத்தில் இந்த பிள்ளை துள்ளிட்டு. எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவரின் தாயார் என்னிடம் எழுந்து வர எனக்கு கிடைத்தது எப்படி? நீ வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்தவுடனே என் கற்பத்தினுடைய பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தர் அவளுக்கு சொன்னவைகள் நிறைவேறி தீரும் என்றார் என்பதே. இன்றைக்குரிய நற்செய்தி நாம் அனைவரும் வாசி கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் மேலிறங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வுதரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்திற்பவித்து கர்மல் பிறந்து பொந்திய பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்துள உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறிய சர்வவல்ல பிதாவாகிய வலதுபாச வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மறுத்து நயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வாழ்ந்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்த நிலையிலே
148வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 148வது ஞான பாடல் கர்த்தர் சிநேகம் சுதனை தந்தார் என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம். 148. அனைவரும் நாம் எழுந்து இந்த பாடலை பாடுவோம். 148வது ஞான பாடல். சிநேகம் சோதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார். நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. ஐயோ நான் பாவி, நான் கெட்டு போனேன், அவர் இரக்கம் சிநேகமே. நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. என் நேசமேற்பர் என் தண்டை வந்தார், என் பாவ குற்றம் சுமந்தாரே. நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. அவர் என் மீட்பர், என் வானத்தப்பம், அவர் என் ஜோதி, என் பாக்கியம். நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. அமருங்கள். தந்தையாகிய கடவுளாலும் வர இருக்கின்ற மீட்பராகிய மெசியாவாகிய ஆண்டவர் இயேசுவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான நல்ல ஒரு காலை பொழுதிலே கிறிஸ்து திருவருகை காலம் 4ஆம் ஓய்வு நாள். இந்த வேளையிலே சிந்தனை பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் இறைவாக்கினர் மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரையிலான திருவசனங்கள். மீகா இறைவாக்கினர் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 முடிய. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும்
இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு உன்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும்போது 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த வேளையிலே உடைய திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகின்ற இந்த வாழ்வு தரும் இறை வார்த்தைகளுக்காக நன்றிகளை நாங்கள் படைக்கின்றோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய இறை வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, நம்ம எல்லோருடைய வாழ்விலும் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு விடுதலை வாழ்வு. நாம் யாருக்கும் அடிமை இல்லாதபடிக்கு சுயாதீனம் உடையவர்களாக சுதந்திரமாக நாம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஒரு விருப்பம். ஒரு குடும்பத்திலே இருப்பினும், ஒரு சமூகத்திலே இருப்பினும், நாம் வாழும் இடங்களிலே பணிகளில் இருப்பினும், நாம் யாருடைய ஒரு ஆளுகைக்குள்ளாக இராதபடிக்கு நாம் சுதந்திரமாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். அதே வேளையிலே சுதந்திரம் இல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ முடியுமா என்று சொன்னால், சுதந்திரம் என்கின்ற வேளையிலே நாம் அதை பார்க்கிற பொழுது நீதி, அது சார்ந்திருக்கின்ற சட்ட திட்டங்கள், அதற்கு உட்பட்டு வாழுகிற ஒரு வாழ்வு, ஒரு நலமான வாழ்வு. சுதந்திரம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சட்ட திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிவது இல்லை, அதற்கு நான் கீழ்ப்படிந்து செல்லாதபடிக்கு, அதை நான் பொருட்படுத்தாதபடிக்கு வாழுகிற சுதந்திரம், அது சுதந்திரமும் இல்லை. சுதந்திரம் என்று சொல்லுகிற பொழுது இந்தியன் பீனல் கோடு, நம்ம தரப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள், அதற்குள்ளாக அது நமக்கு கொடுக்கின்ற அந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படை எது உரிமைகள், எது நம்முடைய கடமைகள், அதை செய்து ஒழுகி நாம் அதற்குள்ளாய ஒரு சுதந்திரமான மக்களாக வாழ வேண்டும். ஒரு நிறுவனமோ ஒரு குடும்பமோ, எல்லாவற்றிலும் ஒரு குடும்பத்திற்கான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அப்படி வாழுகிற அனுபவங்கள், இந்த கட்டுப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது பல நேரங்களில் நமக்கு ஒரு சுமை போல இருக்கும், சுதந்திரம் இல்லாது இருப்பது போல இருக்கும். ஒரு செல்ஃப் டிசிஷன், சுதந்திரமாய் முடிவெடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற நிலைகள் உண்டு. இது ஒரு புறம். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே, குறிப்பாக மன்னருடைய ஆட்சி காலங்களிலே பார்க்கிற பொழுது, ஒரு நாடை இன்னொரு நாடு என்பது ஆளுகை செய்கின்ற பொழுது, அது எப்படிப்பட்ட ஆளுகை என்று சொன்னால், பல நேரங்களிலே அந்த நாட்டை அடிமைப்படுத்தி அந்த நாட்டை ஜெயித்து தன்னுடைய நாடுகளுக்கு கீழாக வைத்து ஆளுகை செய்கின்ற அனுபவத்தோடு கூட இருக்கிற அனுபவம் அந்நாட்களிலே காணப்பட்டு வந்தது. சுமார் கிமு 1000 இந்த நூற்றாண்டுகளை பார்க்கிற பொழுது, கிமு 1000 அந்த காலகட்டங்கள் ஒரு மன்னராட்சி காலம், ஒரு மொனார்கி பீரியட் என்று நாம் சொல்ல முடியும். குறிப்பாக அன்றைக்கு அரசருடைய காலம் காணப்பட்ட பொழுது, சாலமோன், தாவீது,
இப்படிப்பட்ட அரசர்கள், சவுல் போன்ற அரசர்கள் எல்லாம் அன்றைக்கு அரசர்களாய் காணப்பட்ட ஒரு அரசாட்சி இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நீதி அரசர்கள், ஜட்ஜஸ், நீதிபதிகள், சட்டத்திட்டங்கள் மக்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம் அல்லது அதுக்குள்ள சட்ட சிக்கல் வருகின்ற பொழுது பிரச்சனை வருகிற நியாயத்திற்கு நியாயாதிபதிகள் இருந்தார்கள். பிற்பாடு அரசாட்சி அன்றை காணப்பட்டு வந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் பின்னாட்களிலே அந்த அரசு என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான நிலையிலே இல்லாதபடி காணப்பட்ட அனுபவங்களும் காணப்பட்டது. கடவுளது திருவுளம் என்ன, அவர்களுக்கு அரசாட்சி, அரசு அல்லது கிங்ஷிப் இதை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நியாயாதிபதிகளை வைத்து மக்களை நியாயந்தீர்த்து நடத்த வேண்டும் என்பது கடவுளுடைய ஆவல். ஆனால் இவர்கள் கேட்ட காரியம் என்ன? ஏனைய நாடுகளிலே காணப்படுவது போல எங்களுக்கும் ஒரு மன்னராட்சி வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் கேட்டார்கள். எங்களுக்கும் ஒரு மன்னராட்சி வேண்டும், அரசாட்சி எங்களுக்கு வேண்டும். ஏனைய நாடுகளிலே அரசர்கள் இருப்பது போல எங்களுக்கும் அரசர்கள் வேண்டும். இன்றைக்கு நான் பார்க்கிறோம் அல்லவா, அரசாட்சி இன்றைக்கு மன்னராட்சி இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. கல்ஃப் கண்ட்ரீஸ் போன்ற நாடுகள், வளைகுடா நாடுகள், இன்னும் சவுதி அரேபியா, சில இடங்கள் அதிபர் என்று நாம் சொல்லுவோம், அங்கே சில மன்னர்கள் என்று சில சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இருக்கதான் செய்கிறது. ஆனால் நமக்கு என்ன, மக்களை கொண்டு மக்களாலே ஆட்சி செய்யப்படுகிற ஒரு ஆட்சி. இன்றைக்கு இருக்கிற நாம் யாருமே என்ன செய்யலாம்? ஒரு அதிபராக, நாம் ஒரு பிரைம் மினிஸ்டராக, ஒரு அமைச்சராக, ஏதோ ஒரு துறையிலே, ஏன் நம்முடைய ஊர்களிலே ஒரு பஞ்சாயத்து தலைவராக, அல்லது அதையும் சார்ந்திருக்கிற மேல் படிகள், ஒரு எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இன்னுமாக எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தொடர்ந்து எந்த நிலைகளில் நாம் ஒரு பொறுப்பிலே, ஒரு உயர்நிலையே வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் பொதுவாக மன்னராட்சி என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய குடும்பம், அல்லது இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தில் இருப்பது போல அந்த குடும்ப அரசு இருக்கிறது போல அந்த அனுபவங்கள், இதே போல இருக்கிற அனுபவங்கள் இருக்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய ஐஎல்சியிலே கூட சில எதிர்பார்ப்புகள் கடந்த நாட்களிலே, அதாவது லூத்தரன் திருச்சபைகளிலே இருக்கிற உயர்ந்த பொறுப்பு என்ன? எல்லா போதகர்கள், சபை விசுவாச குடும்பங்கள் எல்லோருக்கும் இருக்கிற அல்டிமேட் பவர்ல இருக்கிற ஒரு தலைமை பொறுப்பு என்ன? ஐஇஎல்சி பிரசிடென்ட். என்ன பொறுப்பு? ஐஇஎல்சி பிரசிடென்ட். அதே வேளையில ஏனைய திருச்சபையை பார்க்கிற பொழுது பிஷப் என்று சொல்லுவார்கள். நம்ம லூத்தரன்ல பிரசிடென்ட் ஆர் அது போட்டு ஒரு பார் போட்டு நம்ம பிஷப் நம்ம போடுறோம். ஆனா சில இடங்களில் நம்ம அவங்க பிஷப்டே அங்க சொல்லப்படுகிறது. அப்போ அமெரிக்க தேசத்திலே ஒரு உயர்ந்த பொறுப்பான பிரசிடென்ட், ஒரு தலைவர், அமெரிக்க தலைவர், அமெரிக்க பிரசிடென்ட். அதேவேளை இங்கிலாந்து தேசத்திலே, நம்முடைய தேசத்துல பிரைம் மினிஸ்டர் பவர். சில வித்தியாசங்கள், ஆனால் ஆளுகைகள் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கேட்டார்கள், எங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு இந்த நீதி தலைவர்களை கொண்டு, ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளை கொண்டு ஆளுகை செய்கிற ஆளுகை எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு ஒரு மொனார்கி வேண்டும், எங்களுக்கு ஒரு மன்னராட்சி வேண்டும், எங்களை ஆளுகை செய்கிற தலைமை பொறுப்பு ஒரு மன்னராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு கூட கேட்டார்கள். கடவுளும் அதை கொடுத்தார். முதல் அரசராக சவுலை அவர்களுக்கு அரசராய் கொடுத்தார். தொடர்ந்து தாவீது, சாலமோன், பிற்பாடு ரெகோபெயாம், பிற்பாடு நாடு துண்டாடப்பட்டு விட்டது. அன்பானவர்களே, எப்பொழுது கடவுளுடைய திட்டங்களை விட்டு, தீர்மானங்களை விட்டு மக்கள் விலகி செல்கிறார்களோ அப்பொழுது வாழ்விலே பிரச்சனைகள் வருகிற பொழுது, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு, அவர்கள் சிறு கூட்டமாக இருந்த பொழுது, சிறு ஜனமாக இருந்த பொழுது அவர்களை பெரும்பான்மையான மக்களாக உயர்த்தி ஆசீர்வதித்த கடவுள் அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு நன்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய விருப்பம் என்ன? எங்களுக்கு அரசாட்சி வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். கடவுள் அதை கொடுத்தார். அது எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு என்று சொல்லி பார்த்தா சில ஆண்டுகள் மட்டுமே. தாவீதுடைய அரசாட்சி ஒரு 40 ஆண்டு, முன்பிருந்த சில ஆண்டுகள், என்னை பார்த்தால் சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த அரசாட்சி என்பது பொழிந்து செல்லுகிற நிலைப்பாடு. சவுல் அரசாட்சி, தாவீது அரசாட்சி, சாலமோனுடைய ஆளுகை, சாலமோனுடைய மகன் ரெகோபெயாமுடைய ஆளுகை. அப்பொழுது நாடு துண்டாடப்படுகிற, வடநாடு இஸ்ரவேல் என்று சொல்லியும் தென்னாடு யூதா என்று சொல்லியும் நாடு இரண்டாக துண்டாகிறது, ரெண்டாய் ஸ்பிளிட் ஆகி போகிறது. வடநாட்டுடைய அரசராக யெரொபெயாம் இருக்கிறார். யெரொபெயாம் என்கிறவர் வடநாடாய் இஸ்ரவேல் அரசராக, தென்னாடாய் யூதேயாவிலே ரெகோபெயாம், உடன்பிறப்புகள் அல்ல, வேறு வேறு. இங்கே ரெகோபெயாம், இங்கே யெரொபெயாம் என்று சொல்லி ஊரு இரண்டுபட்டால்
ஏனையவர்களுக்கு அது கொண்டாட்டம் என்பது போல. இஸ்ரேல் மக்கள் ஒரு வளம் மிகுந்தவர்கள், ஒரு நல்ல ஒரு ஞானியர்கள், திறமைசாலிகள். ஆனால் அங்கு இருந்த ஒரு காரியம் என்ன, ஒற்றுமை இல்லாத. இன்றைக்கு ஒற்றுமை இருக்கலாம், அந்நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இல்லை. இருந்த ஒரு காலங்களில் இருந்த பொழுது நாடு சிதறாக இரண்டாக துண்டாடப்படுகிறது. அந்நாட்களிலே பார்க்கிற பொழுது அசிரியர்களுடைய ஆளுகை அன்றைக்கு எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே இயேசுலாம் பிறக்கு முன்பதாக 600 ஆண்டு முன்பதாகவே அப்படிப்பட்ட தீவிரமான சிந்தனைகளோடு கூட அன்றைக்கு அவர்கள் மிகவும் இவர்களை அடிமைப்படுத்தும்படியாக செயலாற்றிய ஒரு காலமாய் இருந்து வந்தது. உண்மையிலே பின் நாட்களிலே அவர்கள் பின்னாட்களிலே அவர்கள் அடிமையாய் போன நிலைகள் கூட நமக்கு அறிவோம். பாபிலோன் தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் செல்லுகிற அனுபவங்கள். அது நாடு தன்னுடைய எல்லா அடையாளங்களையும் இழந்து போகிற ஒரு காலம் இருந்தது. கடவுளாலே தெரிவு செய்யப்பட்ட இனம், ஒரு ஆளுகை செய்கின்ற ஒரு குணம் இன்றைக்கு ஒரு அடிமை நிலைக்கு நேராய் செல்லப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டு வந்தது. அதே காலகட்டங்களிலே சில காலங்கள் பிற்பாடு அசிரிய நாட்டிலே அடிமை செல்லுகிற நிலைகளுக்கு கூட செல்லப்பட்டது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், எகிப்தை நோக்கி சென்றார்கள். அன்றைக்கு திக்லத் பிலேசார் என்று சொல்லக்கூடிய ஒரு அசிரிய அரசன் இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வருகிற பொழுது அவர்கள் கடவுளை தேடாதபடி எகிப்தை தேடி சென்றார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து அடைக்கலம் தேடுபடி எகிப்தில் தேடுகிற உங்க எகிப்தியரை நாடி செல்லுகிற உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி கொடுக்கிறார், எச்சரிக்கை தருகிறார். சரி போகட்டும், எப்படி ஆகிலும் இவர்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்தவர்களாக அடிமை நிலையிலே வாழுகிற ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிற அனுபவம் பல நேரங்களிலே அவருடைய வாழ்விலே காணப்பட்டு வந்தது. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்பொழுதுமே ஒரு பாதிக்கப்படுகிற வாழ்க்கையிலே நமக்கென்று சொல்லி ஒரு தலைவன் எழமாட்டானா, நமக்கொண்டு ஒரு தலைவர் எழமாட்டாரா என்று சொல்லுகிற ஆவல் அந்நாட்களிலே காணப்பட்டு வந்தது. அன்பானவர்களே, அந்த நிலைப்பாட்டிலே பார்க்கவில்லை. யூத குலத்திலே, யூத மரபிலே ஆண்டவர் ஒரு தலைவரை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி கொடுக்கிற அனுபவத்திலே இருந்த பொழுதும் அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அகில உலகத்தினுடைய மீட்பிற்கென்று சொல்லி ஆண்டவர் கடவுள் ஒரு தலைவரை ஏற்படுத்துகிற நிலையிலே அவர் மூலமாக அனைவருக்கு மீட்பு உண்டு என்று சொல்லுகிற நிலையோடு கூட அது சொல்லப்படினும், இங்கே இது மீகா இறைவாக்கினுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து பிறக்கு முன்பதாக சுமார் 600 ஆண்டுகள் முன்பதாக இந்த வாக்குறுதிகள் வருகிறது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலே புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவன் கடவுளாகி கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் அவர்களை மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். இனி பூமியின் எல்லைகள் வரைந்து மகிழ்ப்படுவார். இவரே சமாதான காரணர். அசிரியன் நம்முடைய தேசம் மேல் வரும்பொழுது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் பொழுது 7 மெய்ப்பரையும் மனசில் 8 அதிபதிகளையும் அவன் விரோதமாக நிறுத்துவார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை சமகாலங்களிலே, அந்த கான்டெம்பரரி காலங்களிலே, அன்றைக்கு ஒரு சமகாலங்களிலே மக்களை விடுதலை பண்ணும்படியாக கடவுள் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து அவர்களுக்கு மீட்பின் வாழ்வை கொடுப்பதாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு குழப்பம், ஒரு அடிமை நிலை, சமாதானமற்ற நிலை, இப்படிப்பட்ட நிலைகளிலே சமாதானம் கொடுக்கப்படும்படியாக கடவுள் அன்றைக்கு செயலாற்றினார் என்று சொல்லப்படுகிற அனுபவத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுதும், இன்னும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையினுடைய விடுதலை வாழ்வு பாபிலோன் நாட்டோடு நாம் பார்க்கின்ற பொழுது, அது பாபிலோன் அந்த அரசிலே இருக்கிற பொழுது கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனை கடவுள் அந்நாட்களில் எழுப்பி அவர்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை அருளியதை நாம் அறிவோம். கோரேஸ் என்கிற மன்னனை குறித்து கடவுள் சொல்ல பொழுது, நான் தெரிந்து கொண்ட ஒரு மீட்பன் இவர்தான் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணும்படியாக கடவுளாலே அனுப்பப்பட்டவர் இந்த கோரேஸ் என்று சொல்லப்படுறார். கோரேஸ் உண்மையிலேயே அவர் யூதர் கிடையாது. ஆனால் அவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்தான் மீட்பர்.
இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பை கொடுக்கக்கூடிய மீட்பர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை, பின்னாட்களில் அவர்கள் இந்த விடுதலை வாழ்வை பெற்றதாக நாம் பார்க்கிற பொழுதும், அது மட்டுமல்ல, ஒரு சமகாலங்களில் அவர்களுக்கு அப்போது இருக்கிற விடுதலை தரப்பட்டாலும் கூட, ஏன் இந்த காலங்களிலே இந்த கிறிஸ்து வருகை காலங்களிலே பிறப்பண்டை கொண்டாடுகிற இந்த காலங்களில் ஏன் இந்த சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது? நம்மளுடைய சிந்தனை இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே வந்த அடிமைத்தனங்களை மாற்றும்படியாய் கடவுள் செயல்பட்டார். இது ஒட்டுமொத்தமான ஒரு அழைப்பாக நாம் அதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த மீகா இறைவாக்கிலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்படி பொருந்தும், எப்படி பொருந்திருக்கின்ற சொல்லி நான் பார்க்கிற பொழுது, நம்ம எல்லோருமே ஒரு நாட்டிலே ஒரு காலத்திலே நாம் எல்லோருமே பாவத்தினுடைய அடிமைகளாய் இருந்தோம். நாம் எல்லோருமே பிற நாடுகளின் மூலமாக அடிமைப்பட்டிருந்தோம். நம்முடைய இந்திய தேசம் கூட முந்தின காலங்களிலே இங்கிலாந்து தேசத்தின் மூலமாக ஆளுகை செய்யப்பட்டு அடிமைப்பட்டிருந்த மக்களாக நாம் காணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் சுயாதீனம் உள்ள மக்களாக, சுதந்திரவாளிகளாக, இன்றைக்கு கடவுள் நம்மை இன்றைக்கு சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த ஆங்கிலேயுடைய ஆட்சியின் மூலமாக இன்றைக்கு நாம் பல வளர்ச்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். கல்வியிலே, சமுதாயத்திலே, பல கல்ச்சர் சிவிலைசேஷன் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை நாம் பெற்றிருப்பது என்பது உண்மை. ஆனால் அது அடிமையோடு இருக்கிற அந்த மாற்றங்கள், அடிமையோடு கூட இருக்கிற வளர்ச்சிகளை நாம் பல நேரங்கள் நாம் விரும்புவதில்லை. இன்றைக்கு அந்த நாம் அன்றைக்கு பெற்ற அந்த வளர்ச்சியை, இது கூட கடவுளுடைய செயல்தான். இந்திய தேசத்தை வளம் பெற செய்வதற்கு கடவுளுடைய செயலாக இருக்கலாம். அவர் எல்லோர் மீதும் அன்பு உள்ளவர். எப்படி இஸ்ரேல் மக்களை நேசிக்கிறாரோ அதே போல இந்திய மக்கள் நம்மையும் ஆண்டு நேசித்திருக்கிறார். ஒருவேளை நாம் சில காலங்கள் நம்ம அடிமைப்பட்டிருப்பதற்கு எதற்காக காரணம் இருக்கலாம்? நாம் வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு நோக்கம் கூட இருக்கலாம். வளர்ச்சியை பெற்று நம்முடைய கையில ஒரு சுதந்திர தேசமாய் கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார்கள். இப்போ நாம் சுயாதீனர்கள், எல்லாரும் நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, எப்படி கோரேஸ் மன்னனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தாரோ, கடவுள் இன்றைக்கும் நாம் சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை போராளிகள் நான் பார்க்கிற வேளையிலே இரத்த சாட்சிகளை மரித்தவர்கள் நான் பார்க்கிற பொழுது, காந்தி ஒரு இரத்த சாட்சி நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காந்தி ஒரு இரத்த சாட்சி. அவர் இந்தியாவுடைய விடுதலைக்காய் போராடினார். ஒரு குறிப்பிட்ட நிலைகளிலே ஒரு பொது உடைமையோடு கூட சில நிலை இருக்கிறவர் கோட்ஸை அவரை என்ன செய்தார்? துப்பாக்கினாலே சுட்டு கொலை செய்தார். இந்திரா காந்தியார் ஒரு இரத்த சாட்சி. மக்களுடைய விடுதலைக்காக, மக்களுடைய வாழ்வுக்காக பாடுபட்டு மடிக்கிறவர்கள் இரத்த சாட்சி. அது எந்த சமயமா இருக்கலாம், எந்த சமூகமா இருக்கலாம். அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக, ஒரு கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது வெறுமையினே ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோடு மட்டுமல்ல, அது ஒரு சேரிட்டி, ஒரு அறக்கட்டளை, ஒரு பொறுப்பு. வாழ்விழந்திருக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுத்து என்னுடைய பணி நான் செய்து அதன் மூலமா எனக்கு துன்பம் வந்தாலும் கூட அதிலேயே ஏற்றுக்கொண்டு நீதிக்காய் போராடி மரிப்பது ஒரு இரத்த சாட்சி வாழ்வு. கிரகாம் ஸ்டைன்ஸ் ஒரிசா தேசத்திலே இரத்த சாட்சியை மரித்தார்கள். கிறிஸ்துவை சொல்வது மட்டுமல்ல அவருடைய தலையாய நோக்கம், சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஹெரசி அல்லது அறியாது இருக்கிற அறியாமை, இக்னோரன்ஸ், எதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமோ அதை நிராகரிக்கிற அனுபவங்கள், எதை நாம் பெற்று சுயாதீனம் வாழ வேண்டுமோ அதை முறையாய் பயன்படுத்தாதபடிக்கு அடிமையோடு வாழுகிற அனுபவங்கள், மூடப்பழக்க வழக்கங்கள் மிகுந்திருந்த காலங்களிலே அன்றைக்கு அவர்களுக்கு கல்வியை கொடுத்து உண்மையை வார சொல்ல, இதுதான் யதார்த்தம் என்பதை கல்வியை புகட்டி அவர்களுக்கு ஆன்மீகத்தையும் சொல்லி வாழ்வை வளமுற செய்த நோக்கத்திலே செய்த நிலைகளே அதை புரியாதபடிக்கு என்னாலும் இம்மக்களை அடிமையிலே வைத்துவிட்டு வாழ வேண்டும், மக்களை அடிமைப்படுத்துவதுதான் நாம் ஆளுகை செய்வதற்கான தகவு என்பதை புரிந்து கொண்டு, மக்களுடைய அறியாமைதான் நாம் ஆளுகை செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் என்று சொல்லி மக்களை, இந்திய மக்களிலே பல இடங்களிலே வடநாடுகளிலே இன்னும் அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிற அனுபவம். ஆனால் அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்து, ஆன்மீகத்தை கொடுத்து, இதுதான் என்று சொல்லி படிப்பு என்பதை கொடுத்து பார்க்கிறோம். கல்லாமை ஒரு பாவ செயல், கல்லாமை இருப்பது ஒரு அடிமைத்தனம்.
எனவே கற்று அதை தோண்டி அதை அறிந்து புரிந்து அவர்களும் விடுதலை பெற்ற மக்களாய் சமுதாயம் வாழும்படியாய் செய்த மிஷனரிகள் மரித்திருக்கிறார்கள் சமூக புரட்சியிலே. இப்படி நாம் இதை பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமான விடுதலையாளராக சமாதான பிரபுவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்துடைய மாதிரி, அதாவது மக்களுக்காக தன் வாழ்வை ஒப்பு கொடுக்கிற காரியம், பிறர் வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்வு. காந்தி அவர்களை மிகவும் பாதித்த, அவருக்கு ஒரு பெரிய இம்பாக்ட், அதை உருவாக்கின வார்த்தைகள் என்ன? மலை பிரசங்கம், செர்மன் ஆன் த மவுண்ட். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. எனவே இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக வரலாற்றிலே செயல்பட்ட கடவுள், அவர் சொல்லுவார், நான் இஸ்ரவேலை மட்டுமல்ல எல்லோரும் என் மக்கள் என்று சொல்லுகிறார். நமக்கும் ஆண்டவர் விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கிறார். இங்கே சொன்னது போல இவரே சமாதானக்காரனர், இவரே சமாதானக்காரனர் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் நம்மிடத்திலே புறப்பட்டு வந்து அடையாளம் இல்லாதிருக்க நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். முகவரி இல்லாத நமக்கு ஆண்டவர் ஒரு முகவரியை கொடுத்திருக்கிறார். யாருக்கு முகவரி இருக்காது? யாருக்கு அடையாளம் இருக்காது? ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிற மக்களுக்கு, என்றைக்கும் சமுதாயத்திலே தெரு ஓரங்கள் இருக்கிறவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அவளுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உங்க பெயரை போட்டு என் பெயரை போட்டு நமக்கு அட்ரஸ் இருக்கிறது. இப்படி நம்முடைய வாழ்வை வேல்யூ பண்ணுவதற்கு நாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை உயர்வை பெற்றிருப்பதற்கு காரணம், உண்மையிலே கிறிஸ்து நம்மை சந்திக்காவிட்டால் வேதம் சொல்கிறது, அந்தகார இருளிலே காணப்பட்டவர்களுக்கு அருணோதயம் உதித்தது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே காணப்பட்டவர்கள் மீது, மரணத்தினுடைய ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மீது அருணோதயம் வந்து சந்தித்தது என்று சொன்னது போல, நீதியின் சூரியன் உதித்தது என்று சொன்னது போல அருணோதி நம்மை சந்தித்து நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது, நம்ம சமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐயோ நாளை என்ன நடக்குமோ, இன்றைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி பயத்தோடு பதட்டத்தோடு இருந்த ஒரு காலகட்டங்களிலே கடவுள் நமக்கு விடுதலை தந்து நமக்கு இன்னை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறார். சில ஆட்சி காலங்களில் எத்தனையோ பிரச்சனை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடை நமக்கு தந்திருக்கிற பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே மீட்பராகிய இந்த கிறிஸ்து வருகையின் காலத்திலே அவர் மேசியாவாக இந்த உலகத்திலே வந்து நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக நம்ம எல்லோருக்கும் மீட்பை தந்து அதை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட ஆயத்தப்படுகிறோம். அவருடைய பிறப்பினுடைய உன்னத நோக்கமே அவருடைய மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் மரித்து கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாகாவிடில் அது பலன் தராது என்பது போல நல்ல கோதுமை மணியாக இந்த உலகத்திலே அவர் மரித்து நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் வாழ்வு தந்திருக்கிறார். நாமும் கூட நல்ல கோதுமை மணிகளை காணப்பட வேண்டும். ஆண்டவர்களுக்கு பிரியமானவர்களே, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சமாசீலராக இந்த உலகத்திலே வந்தார். அதை குறித்து சொல்லப்படுது, பிரசவிக்கிற காலம் மட்டும் இந்நிலை காணப்படும் என்று சொல்லுகிற அனுபவங்கள். இன்னைக்கு கடவுள் உங்களையும் என்னையும் கடவுள் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு கூட, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் நம்மையும் படைத்திருக்கிறார். நாம் மீட்கப்பட்ட மக்கள், நாம் இந்த சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இன்னும் வாழ்விலே சுதந்திரம் இல்லாது இருக்கிற மக்களுக்கு, அடிமை நிலையில இன்றைக்கும் மனநிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் தெளிவை ஏற்படுத்துகிற மக்களாக, கிறிஸ்துவை போல நல்ல மாதிரிகளாக நம்முடைய வாழ்வு என்பது மாறட்டும். இன்றைக்கு இந்த திருவரை காலத்திலே நம்மை தகுதிப்படுத்துவோம், நம்மை கடவுளுடைய கையில் ஒப்பு கொடுப்போம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மாலே முடிந்த அளவிற்கு நாமும் கூட மீட்பராக இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் திராணி உள்ளவனாய் நிற்கும்படியாக, இதோ ஒரு கோரேசை அபிஷேகம் பண்ணின கடவுள் ஒரு அந்நியன் தான். அவன் அபிஷேகம் பண்ணி இஸ்ரேல் மக்கள் விடுதலை கொடுத்த ஆண்டவர், அசீர்களை இருந்து விடுதலை கொடுத்து பாதுகாப்பை நல்கின ஆண்டவர், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா வளங்களையும் கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து நமக்கு திறமைகளை தந்து நம்மை இன்றைக்கு பரிபாலித்து நம்மை பாதுகாத்து நலமான வாழ்வை நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிற கடவுள் முன்னிலையிலே நாமும் கூட பொறுப்புள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்ட நல்ல சீடர்களாகவும் நல்ல தொண்டு செய்கிற மக்களாக வருகையிலே நாம் நல்ல தொண்டாற்றி
வருகையில் அவரை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ள மக்களாக இருக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். எனவே அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட ஒரு சுதந்திரத்தை கடவுள் நம்ம தந்திருக்கிறபடினாலே அந்த சுதந்திர ஸ்லாக்கியம் இந்த உலகத்திலே மட்டுமல்ல, வேதம் சொல்ல நம்முடைய குடியிருப்போ அது பரலோகம் என்று சொல்லி அழகாக பவுல் சொல்லுகிறார். எனவே ஜனஸ்லாக்கியம் பரலோகம் என்று சொல்வது போல உலகத்தில் நம்ம ஸ்லாக்கியம் இருக்கிறது. உலகத்தில் நாம் சிறப்பாய் வாழ்வோம். அதே போல மறுமையினுடைய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்று வாழ இந்த உலகத்திலே சுதந்திரமாகவும், அந்த சுதந்திரம் என்பது இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு சேர்ந்த சுதந்திரமாக, எதை நாம் சுவீகரிக்க வேண்டுமோ அதை சுவீகரிக்கிற மக்களாக, எதை நாம் நெக்லெக்ட் செய்ய வேண்டுமோ அதை நெக்லெக்ட் செய்கிற மக்களாக, நாம் நீதியின் மக்களாக, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களாக வாழ்ந்து வருகையை நாம் எதிர்கொண்டு வாழ சிறப்பாக கூட இணைந்து செல்ல கர்த்தர் இந்த வாக்கின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். சபையாக நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே 49வது பக்கத்திலே இருக்கின்ற வேத கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அனைவரும் பாடல் புத்தகத்திலே 49வது பக்கத்தை நாம் இணைந்து பின்பற்ற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சாஸ்தாங்கமாக கோம்பிட்டு இடம் முழங்கவாறு மாசரே சுமந்து ஆண்டோர் என்பது தூதருடைய போஸ்தல தெய்வீக தேரோ மனித செய்து சாட்சிகள் எல்லாம் கர்த்தாவே உம்மை போற்றுவார். உலகில் உள்ள உம்மோட சபை வாழ்க்கையே உம்மோடொன்றாம் சுதனையும் தேவாவியும் கோமேட்டு பணிந்து வணங்குகிறது. ராஜாதிராஜேசுவே ஆதி தேவ மைந்தனே நரைமிக்க தாழ்மையால் பிறந்து சாவை பரிகரித்து மோட்சத்தின் பதவி தீரத்தவே பரிசத்திலே ஓய்வோட்டாம் தேரோகி உயிரோசத்தோர்களை நீர்யாயம் தீர்கிற துறை தீரத்தம் சிந்தி தேடின சபையை ரட்சியோம் கர்த்தார். எல்லாவனோர்களோடேயும் அடியார் எழுதோம் ஆ கிறிஸ்துவே நீர்
மனத்தை மேற்று ஆசீர்வதித்து என்றைக்கோ மரமே அலங்கரியும் தினம் எப்போதும் ஓமக்கே கோஸ்ரீரம் ரீகரே பேவண்ணம் சங்காவையும் விலைக்கு மகான்பாயிரும் தயமரான் அடியாதம்பி செய்கோம் பழியிரக்கம் காண்பியோம் கர்த்தாவை உம்மை நம்பினோம் கெடாதீரோ கர்த்தாவே கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே எங்களுக்கு அமருங்கள். சபை அறிவிப்புகள் நடைபெறும். இருபத்தி 22/12/2024 ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். பிறந்த நாள். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடு நம்ம சபைக்கு திருமதி வித்யா முத்துராஜ், திரு முத்துராஜ் அவர்களின் புதல்வன் செல்வன் அகில் மேத்யூக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 27/12/2024 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்ம சபைக்கு திரு நல்லதம்பி, திருமதி எஸ்தர் நல்லதம்பி அவர்களின் புதல்வன் செல்வன் ஐவின் டெஸ்மாண்டிற்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள். வருகிற 27/12/2024 என்று தங்களது திருமண நாளை கொண்டாடு நம்மை சபையங்கத்தினர் திரு நல்லதம்பி, திருமதி எஸ்தர் மேர் நல்லதம்பி அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள். ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1291 ரூபாய், மாத காணிக்கை 400 ரூபாய், மொத்தம் 1691 ரூபாய். கிறிஸ்துமஸ் ஆராதனை 25/12/24 அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும். கிறிஸ்துமஸ் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும். சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று நண்பகல் 2 மணி அளவில் திருமதி சுரேஷ் அவர்களின் தகப்பனார் மரணமடைந்த துக்க நிவர்த்தி ஜபக்கூட்டம் நடுவுக்குறிச்சி அவர்களது இல்லத்தில் வைத்து நடைபெறும். சபை மக்கள் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை மாலை 6:30 மணிக்கு பாலர் ஆராதனை நடைபெறும். அதில் என்னென்னா நம்மகிட்ட இப்போ யூத் பாப்புலேஷனும் கிடையாது, சில்ட்ரன்ஸ் பாப்புலேஷனும் கிடையாது. எல்லாம் ரொம்ப குறைவானதான் இருக்க. பாப்புலேஷன் பூரா ஓல்டேஜ் பாப்புலேஷன் தான் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாருமே. அதனால ப்ரோக்ராம் ரொம்ப அவங்களால ப்ரோக்ராம் கொடுக்க முடியல. கொஞ்சம் ப்ரோக்ராம் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம இதை ஒரு பாடல், இந்த பாடல் ஆராதனை கூடவே ஒரு பாடல் ஆராதனையாக, அதாவது ஒரு குடும்பமும் முன்னால நாம் ஒரு பாடல் ஆராதனை, ஒரு பாட்டு படிக்கும் போது நாம் அந்த ஒரு ஆராதனையாக நடத்துவோம். குடும்பமாக அவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பாடல் படித்து போகணும். அப்படி நம்ம இந்த பாடல் ஆராதனையுடன் சேர்த்து இந்த பாடல் ஆராதனையாகவே நம்ம நடத்துவதற்கு நாம் எத்தனித்துள்ளோம். எனவே அப்படி நடத்தும். எனவே எல்லாரும் குடும்பமாக அதில் பங்கேற்று அவர்கள் முன்னால் அவங்க ஒரு பாடலை பாடிவிட்டு செல்லும்படி சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்ததற்கு பின்னால் சபை மக்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். அந்த உணவுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அதில் கலந்து கொள்ளி நாளைக்கு அந்த பாடல் ஆராதனை எல்லா குடும்பத்தினரும் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை வாட்ஸ்அப்லேயும் போட்டுருவேன். நிறைய பேர் வரல வாட்ஸ்அப்லேயும் நம்ம இதை போட்டு விட்டுறோம். அதில் நாளைக்கு அந்த ஆராதனை நடைபெறும். ஏன்னா சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப இல்லை. அவங்க இருக்கிறதே மொத்தமே 9 பிள்ளைங்க, ரொம்ப பொடிஸ். அதனால ஒரு 2-3 ப்ரோக்ராம் தான் கொடுக்க முடியும். அது மிச்சு போனால் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளால முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம
ஒரு இதை வந்து குடும்ப பாடல் ஆராதனையாக நடத்தலாம் என்று எத்தனைத்துள்ளோம். அப்படி நடக்கிறது கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். ஒரு பாடல் பாடுகின்ற வேளையிலே சிறப்பு மன்றாட்டு ஏறெடுக்கப்படும். இங்கே கடந்து வரவங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் யேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் யேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய திருச்சமூகம் வந்து உம்மை நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் இந்த அருமையான கிறிஸ்து திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறை எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, இத்திருச்சபை குடும்பங்களை ஆண்டவரை உம்மை நாடி தேடி உம்முடைய சமூகம் வருகின்ற உம்முடைய ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான அன்பு பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்க வந்திருக்கிற பொழுது அவர்களுக்காக நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் தங்கள் வாழ்விலே பிறந்த நாள், திருமண நாளை ஆசிக்கின்ற அன்பு இறை உள்ளங்களை நாங்கள் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பிறந்தநாள் ஆசிக்கின்ற அன்பு பிள்ளை 22/12/2024 என்று தன் வாழ்விலே பிறந்தநாளை காணுகின்ற அருமையான பிள்ளை அகில் மேத்யூ அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்பு தகப்பனார் திரு முத்துராஜா அவர்களுக்காக, திருமதி வித்யா முத்துராஜா அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். உடைய சமூகத்திலே வந்திருக்கிற அருமையான மகனுக்காக, அவருடைய அன்பு தாயாருக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கடவுளுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே தங்களுடைய இல்லங்களிலே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற தம்முடைய மக்களை ஆண்டவர் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அருமையான பிள்ளைக்கு வேண்டிய நல்ல ஞானம், அறிவாற்றல், புத்தி கூர்மை எல்லாவற்றையும் கடவுள் நிறைவாய் தாரும். நாள் ஒரு மேனியும் பொழுதுவருமாய் பிள்ளை வளர்ந்து வரத்தக்கதாய் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு ஆசைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அதே போல அன்பு தாயாருக்காக வருகிறோம். அன்பான மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அன்பான சகோதரிக்கு வேண்டிய உடைய கிருபைகளை தருகிற நன்றி. குடும்ப வாழ்வில் உடைய ஆசீக்கரம் என்னென்றைக்கும் நிறைவாய் தங்க நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை வருஷத்தின் நன்மையாலே முடிச்சுட்டுவேன் என்று சொன்ன கடவுள் அன்பான பிள்ளையை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அதே போலவே இவ்வாரம் தங்கள் வாழ்விலே இன்னும் பிறநாளை ஆசிக்கின்ற 27/12/2024 என்று தங்கள் வாழ்வு பிறநாளை ஆசிக்கின்ற அருமையான அன்பு பிள்ளை ஐவின் டெஸ்மான் சன் ஆஃப் திருவாளர் நல்லத்தம்பி திருமதி எஸ்தர் நல்லத்தம்பி அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். அருமையான அன்பு மகனை கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளை கொடுத்திருக்கின்ற பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளை அந்த பணிகளை கடவுள் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். வரும் காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஏற்ற வேளையிலே எல்லா நன்மைகளையும் கடவுள் அன்பு பிள்ளைக்கு நல்கி ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அதுபோலவே இவ்வாரம் தங்கள் வாழ்வில்
திருமண நாளை ஆசிக்கிற அன்பு குடும்பம் 27/12/2024 அன்று திருமண நாளை ஆசிக்கிற அருமையான திருவாளர் ஐ நல்லதம்பி சார் அவர்களுக்காக, திருமதி எஸ்தர் நல்லதம்பி அன்பு சகோதரிக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். கடவுளுடைய கரத்திலே அன்புள்ள தயவிலே ஆண்டவரை மட்டும் தருகின்ற இவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். குடும்ப வாழ்வை கத்தர் பொறுப்படுத்தி தொடர்ந்து உம்முடைய ஆசைகளை நிறைவாய் தர வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கிறோம். கத்தர் கொடுத்திருக்கின்ற பணிகளுக்காக நன்றி. பணி பொறுப்புகளிலே உம்முடைய கரம் என்னென்றைக்கும் நிறைவாய் தங்க நாங்கள் செபிக்கிறோம். மனித வாழ்விலே மனித தனியார்ப்பு நல்லதில்லை, ஏற துணை உண்டாக்கும் என்று சொன்ன கடவுள் இல்லற வாழ்வை தொடர்ந்து இனிமையாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கிறோம். தேவையை சந்தித்து காத்துக் கொள்வீராக. வரும் காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடவுளை உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரத்திலே ஒவ்வொருவரையும் கடவுள் இவ்விடமாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். சுவாமி, இவர்களுக்காக இணைந்து இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமண நாள் வேளையிலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே ஆலை வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தனை பெயர் பெயராக குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அனைத்து துதி கன மகிமை உமக்கு நாங்கள் படைக்கிறோம். இயேசுவின் இனிய திருப்பெயர்ல வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்த நிலையிலே 177வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வேளை கத்திருக்கின்ற நாம் நம்முடைய காணிகளை நாம் அர்ப்பணிக்கலாம். 177வது பாடல் அம்பர உம்பர புகழ் திரு ஆதிபன் பிறந்தான் என்கின்ற பாடல் நாம் இணைந்து பாடக்கிடவோம். அமலாதிபன் பிறந்தார். அம்பரவும் மரவும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தார். அன்பான பரனே அருள்மேவும் காரணமே, அன்பான பரனே அருள்மேவும் காரணனே, ரட்சகனாகிய ஓ செய்தவரனே, நவர்ச்சய சச்சிதரட்சகனாகிய ஓ செய்தவரனே,
வரவும் புகழும் திரு ஆதேவன் பிறந்தார். ஞானர்கள் தேட வானவர் பாட, ஞானர்கள் தேட வானவர் பாட, மிக நன்மைய உன்னத பண்டருமேசிய இந்நேலம் பிறந்தார். மிக நன்மைய உன்னத பண்டருமேசிய இந்நேலம் பிறந்தார். ஆம்பரவும் வரவும் புகழும் திரு ஆதீபன் பிறந்தார். ஓதவர் நாட தாதவர் கொண்டாட, ஓதவர் நாட தாதவர் கொண்டாட, என்று கோத்திர தோத்திரம் சாற்றிடவேயுட கோத்திர பிறந்தார். என்று கோத்திர தோத்திரம் சாற்றிடவேயுட கோத்திரன் பிறந்தார். ஆம்பரவும் மரவும் புகழும் திருமாதீபன் பிறந்தார். போத என்னோடு தோண மன்னவதேன, விண்ணோடு தோண மன்னவதேன, ஏரோ ஏரை அழுந்தி கலங்கிட சிந்தையாய் பிறந்தார். ஏரோது வேந்தனி சிந்தையழுந்தி கலங்கிட சிந்தையாய் பிறந்தார். ஆம்பரவும் வரவும் புகழும் திரு ஆதீபன் பிறந்தார். ஆம்பரவும் வரவும் புகழும் திரு ஆதீபன் பிறந்தார். கண்களை மூடி நாம் செல்வம் ஏறெடுப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய திருச்சபையிலே நாங்கள் ஆண்டவரை வந்து வழிபட நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தபடினாலே இதையும் கனிந்து நன்றிகளை படைக்கின்றோம். சிறப்பாக கடவுளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு நலமான சுதந்திர வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நாங்களும் இந்த உலகத்திலே ஆண்டவரே இன்னும் இந்த உலக வாழ்க்கையிலே அறியாமை எனும் பாவ இருள் இன்னுமாக பல நிலைகளிலே ஆண்டவரே வாழ்க்கையிலே பின்தங்கியிருக்கின்ற மக்களது வாழ்விலே நன்மைகளை கொண்டு சேர்க்கின்ற உம்முடைய மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய ஆற்றலை, உம்முடைய சத்துவத்தை, உம்முடைய கிருபை எங்களுக்கு ஆண்டவர் நிறைவாக கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம். தந்தையே, இந்த அருமையான சிறப்பான தொழுகையில் நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, நன்மைகளை தந்து கிருபை தந்து உம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். வாழ்க்கையிலே எதிர்நோக்குகின்ற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலே
சுதந்திரித்துக் கொள்வதற்கான அமைப்புகளை சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்ற வேளையிலே தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் தேசத்திலே வாழுகிற மாற்று திறன் பெற்றிருக்கிற மக்கள், துன்பப்படுகிற மக்கள், ஏழை எளிய மக்கள், கைவிடப்பட்டிருக்கின்ற தாய் தந்தையர், கைவிடப்பட்டிருக்கின்ற குழந்தைகள், சிறார்கள், கைம்பெண்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறவர்களுக்கு உம்முடைய ஆற்றலை ஆண்டவர் கொடுக்க வேண்டுகிறோம். அவர்களது வாழ்வும் வளமுறச் செய்வதற்கான சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் உருவாக்கி அருள நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை, இந்த நேரத்திலும் படிக்கின்ற மாணவர்களுக்காக வருகிறோம். ஆரம்ப கல்வி படிக்கின்ற பிள்ளைகள், இன்னும் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் கல்லூரி படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோருடைய கல்வியும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தரல நாங்கள் வேண்டுகிறோம். அதுபோல நல்ல உயர்ந்த ஆண்டவரே, இன்னுமாக அரசு துறை சார்ந்திருக்கின்ற பணிகளுக்காக ஆயத்தப்படுகிறவர்களுக்காக, இன்னுமாக ஏனைய தனியார் நிறுவனங்களிலே பணி செய்வதற்கான ஆண்டவரே அதற்கென்று ஆயத்தப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, இன்னுமாக எல்லா துறைகளிலும் ஆண்டவரே ஒரு நல்ல உயர்வை பெற வேண்டும் என்று சொல்லி எதிர்நோக்கி தங்கள் வாழ்வை பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, நல்ல வெற்றி வாய்ப்புகளை கடவுள் கொடுத்தருள்வீராக. நல்ல ப்ரமோஷன், நல்ல பணி மாடல் உத்தரவுகள், இன்னுமாக பணி உயர்வுகள் எல்லாவற்றையும் கடவுள் எதிர்நோக்கியிருக்கிற உடைய மக்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, பொறுப்பு மிகுந்த பணிகளிலே காணப்படுகிற அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு கூட பணி செய்கிறவர்கள், ஆண்டவரே, தங்கள் கீழ் இருக்கிற மக்களை நியந்திரித்து செய்கின்ற பணிகளில் இருக்கிற தலைமை பொறுப்பின் பணிகளுக்காக வருகிறோம். கடவுளை, அந்த பணிகளிலே எப்பொழுதும் அதே நினைவுகள் தான். அந்த நினைவோடு அந்த பணிகளை செய்கின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை தந்து காத்துக்கொள்ளும் தகப்பனே. இன்னும் சுரங்க தொழில், இன்னுமாக ஆண்டவரை எண்ணெய் நிறுவனங்கள், இன்னுமாக பலவிதமான ஆண்டவரே இதோ பணி செய்கின்ற பல நிறுவனங்களில் பணி செய்கிறவர்கள், தனியார் துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், சுய தொழில் ஈடுபடுகிறவர்கள், பணங்களை முதலீடு செய்து பணங்கள் ஆண்டவரை வேலை செய்கிறவர்கள், இன்னுமாக ஆண்டவரை எல்லோருடைய பணிகளை கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உழைக்கின்ற வருமானங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும் பணிகள் வாய்ப்புகளை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய மக்களை ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்க எங்களுக்கு என்று சொல்லி கடவுள் இந்த ஒரு அழகிய ஆலயத்தை எங்களுக்கு தந்திருக்கிற அனைத்து உரிமைகளை தந்திருக்கிற நன்றி. ஆண்டவரே, உரிமையாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வையும் தர நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். ஆண்டவரே, திரு மனோகர் சார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த முதுகிலே காணப்படுகிற அந்த பலவீனத்தை கத்தர் மாற்றி, கத்தாவே நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி. முழு பலனை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுளே, இன்னுமாக திருமதி மேரி சாமில் அன்பு அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இல்லத்தில் இப்பொழுதும் இருக்கின்ற இந்த போஸ்ட் ஆபரேஷன் பீரியட் காலங்களிலே கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்கி பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, பொருத்தங்களை அறிந்திருக்கிற கடவுள் அன்பு அம்மாவையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கடந்த காலங்களில் பலவீனத்தின் பள்ளத்தாக்கிலே சென்றவர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற சுகத்திற்காக அதிகமாக நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். சுவாமி தகப்பனே, கடந்த 2 நாட்கள் தொடர்ச்சியாக 20-21 தினங்களிலே நாட்களிலே ஆண்டவர் எங்களுடைய சமாலுத்திர சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் கேரல் நடைபெற கர்த்தர் உதவி செய்தபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, பல பேருக்கு பலவிதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பல பலவீனங்கள், ஆரோக்கிய குறைவுகள் காணப்பட்டாலும் கூட எப்படியாயிலும் கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஊழியமாக கருதி ஆண்டவரே, பல இடங்களில் உங்களுடைய சபையுடைய நிலைகள் எல்லாம் அறிவி தகப்பனை ஒவ்வொரு பேரும் இருக்கிற இடங்கள் வெகு தூரமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, கடவுள் இந்த ஊழியத்தை தடையில்லாதபடிக்கு நடத்திடுபடினாலே உமக்கு நன்றி. உற்சாகத்தோடு அதில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் கடவுள் அதிகமாய் நல்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னது போல கடவுளை தொடர்ந்து உம்முடைய பணிகளில் இணைந்த கரங்களாக ஒவ்வொருவரும் செயலாற்ற கடவுள் கிருபை தந்தீரே, நன்றி படைக்கிறோம். இன்னும் தொடர்ந்து உம்முடைய மக்களது
ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். தகப்பனே, விடுமுறை காலங்களிலே வந்திருக்கிற உம்முடைய மக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த விடுமுறை காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுகிறோம். கடவுளே, அருமையான அர்னால்டு கிருபாகரன், அருமையான பிள்ளை ஜெனிதா அர்னால்டு அவர்களுக்காக செபிக்கிறோம். கடவுளை, அன்பு மக்களை ஆண்டவர் குடும்பமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை, செய்கின்ற பணிகளை ஆசீர்வதியும், குடும்ப வாழ்வின் நன்மைகளை தந்து நம்முடைய பிள்ளை நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரதர் நீல் ட்ரஸ்ட் கிறிஸ்டியன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள், அன்பான மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். விடுமுறை காலங்களில் வந்திருக்கின்ற பொழுது கடவுளுடைய கரம் மகனோடும் குடும்பத்தோடும் தங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல பிரதர் பிரவீன் ஜெகநாத் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மகன் ஜோதம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள், அன்பான குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னமாக இந்த வேளையில் கூட நம்முடைய சமூகம் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை, அருமையான அன்பு விசுவாச மக்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுளே, இந்த கிறிஸ்துவ பண்டிகை காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். வரவிருக்கிற மக்களை ஆண்டவர் கூட்டி சேர்க்க நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளே, அவனமாக நாளைய தினத்திலே ஆண்டவர் 23ஆம் தேதி எங்களுடைய சபையிலே பாலர் ஆராதனை இருக்கிற பொழுது கடவுள் அந்த அருமையான இந்த பாலர் மகிழ்ச்சி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை, ஏற்கனவே நாங்கள் அறிந்த வண்ணமாக எங்களுடைய சபையிலே பிள்ளைகள் இளையோருடைய எண்ணிக்கை சற்று குறைவாய் காணப்பட்டாலும் கூட ஆண்டவரே, எங்கள் நிகழ்வுகள் சுருக்கமாய் இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் அது ஆர்வத்தோடு பங்கெடுக்க கர்த்தர் கிருபை தாரும். சுத்தமான சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பு, இந்த சில்ட்ரன்ஸ் ஃபங்க்ஷன் என்பது ஆண்டவரே, இந்த பாலர் ஆராதனை ஆண்டவரே ஒரு சிங் சாங் ப்ரோக்ராம் போலவும் அமைத்தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே குடும்பமாகவோ தனிநபராகவோ இணைந்து பாடுகின்ற பொழுது கடுநாம மெய்யாகவே மைப்படுமே சுவாமி. கடவுளை, இந்த சிங் சாங் ப்ரோக்ராம் ஆண்டவரே, இந்த அருமையான பாலாரனை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் நிறைவை தங்கட்டும். நிறைவிருக்கிற ஆண்டவரே, நல்ல சப்பர் ஃபீஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தங்கட்டும். அதே போலவே எல்லோரும் அதில் பங்கேற்க உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். நம்முடைய கரம் கூடவே தங்கட்டும். தங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற திறமைகளை, தாழ்ந்துகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிற பொழுது கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் காரணமாக உடைய ஆலயம் வர முடியாது இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டிலே காணப்பட்டாலும் இதயம் என்னவோ ஆலயத்தை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்க சொன்னது போல ஆண்டவரே, வர முடியவில்லையே, என்னாலே பங்கேற்க முடியவில்லை என்று சொல்லி அங்கலாக்கிறோம் பிள்ளைகளுக்காக வருகிறோம். கடவுளே, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னது போல அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி வாஞ்சித்து இருக்கிற மக்களுடைய வாஞ்சைகளை ஆண்டவர் ஏக்கங்களை அறிந்திருக்கிற கடவுள் சூழ்நிலை மாற்றி சுமூகமான நிலைகளை தந்து ஆலயம் வந்து உமக்கு நன்றி சொல்வதற்கான வாய்ப்புகளை கடவுள் நல்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளை, வர இருக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அதிகாலை 5 மணி ஆராதனை கடவுள் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரும் யெகோபியத்து கடந்து வந்து நம்முடைய ஆலயம் நிரம்ப உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தர நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதே போலவே ஆண்டவரே, இதோ வருஷ முடிவு, வருஷ பிறப்பு தொழுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆராதனை கடவுள் அதிகமாய் தொழுகை பொறுப்பெடுக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அநேகர் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இதோ ஏதாகிலும் ஒரு பலவீனத்தோடு உம்முடைய மக்கள் இருந்தால் அந்த பலவீனங்கள் உம்முடைய மக்களை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே, பலம் உள்ளவர்களுக்கு ஆகிலும் பலமற்றவர்களுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்பா. ஆண்டவரே, ஆரோக்கியத்தை வர செய்வீராக. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கடவுள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடநாளிலும் கூட பஜனைக்கு கேரள் வந்து ஆண்டவர் களைப்போடு உடைய ஆலயம் வந்திருக்கிற மக்கள் ஒன்று ஆண்டவரை நல்ல உறுதிப்படுத்தி பலப்படுத்தி எங்களுக்கு அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலும் கூட கர்த்தருக்குள் ஆண்டவர் அடைந்திருக்கிற எங்களுடைய சபையிலே வருகிற அருமையான அன்பான திரு சுரேஷ், திருமதி அனிதா சுரேஷ் அவருடைய அன்பு குடும்பத்திலும் அருமையான சௌரி அனிதா அவருடைய அருமையான அன்பு தகப்பனார் திரு முத்து ஐயா அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் கண்ணாளிலே திரையடைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய உடல் அவருடைய வில்லுக்குறி சபையிலே நல்லடக்கம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தி நன்றி. ஆண்டவரே, என்னை கூட அவருடைய அன்பு மகளாக ஆறுதல் ஜெபம் இன்றைக்கு 2 மணிக்கு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற பொழுது கடவுளே, அந்த ஆறுதல் ஜெப கூடுகையிலும் உடைய வல்லமையான கரம் தங்கட்டும். ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகள் ரவன் இம்மானுவேல் ராஜன் ஐயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். போதகரை கர்த்தர்
ஆசீர்வதி இணைய பிள்ளைகளோடு கத்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உலகம் தர முடியாத அமைதி அன்பு சகோதரி குடும்பங்களுக்கு நிறைவாய் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி செபிக்கிறோம். கடந்த நாட்களில் கூட இந்த ஆலயத்திலே வந்து எல்லோரையும் அன்பாய் விசாரிக்கிற மகன் ஆண்டவரே, அவர்கள் இன்றைக்கு மத்தியில் இல்லாதிருக்கிற பொழுதும் கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கடவுளை மறுமை நாங்கள் முகமாய் தரிசிக்கவும் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய ஆலயம் வந்து படைத்திருக்கின்ற காணிகளுக்காக செபிக்கிறோம். இந்த சபை ஆலய வழிபாட்டு இந்த அருமையான இந்த வார காணிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போலவே சிறப்பு காணிகளுக்காக செபிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஆண்டவரை பொருத்தனை காணி படைத்திருக்கின்ற திருமதி பியோலா டேவிட் ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கோவில் பிள்ளை மோசஸுடைய அன்பு தாயார் அவர்கள் படைத்திருக்கிற இந்த காணியை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போலவே ஆண்டவரே, சிறப்பாக அகில் மேத்யூ படைத்திருக்கின்ற பர்த்டே ஆஃபரிங்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காணியை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போலவே ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் கேரல் ஆஃபரிங் படைத்திருக்கின்ற அருமையான சாந்தா சரோஜினி அன்பு அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போலவே ஆண்டவர் இந்த வேளையில் கூட தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் படைத்திருக்கின்ற போதகர் ஆர் விஜயசிங் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போலவே குடும்ப காணிக்கை படைத்திருக்கின்ற அருமையான அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே ஜனிதா ராஜம் அர்னால்டு அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுள் இந்த குடும்ப காணிக்கை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரே, திருமதி ஜாய்ஸ் மல்லிகா சாலமோன் அன்பு அம்மாவுடைய குடும்பமாக அன்பு குடும்பம் படைத்திருக்க இந்த குடும்ப காணிக்கை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். அதே போலவே டாக்டர் பிருந்தா ராகேஷ் அன்பு தம்பதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவள் வாழும் இடத்திலே உடைய கரம் கூடவே தங்கட்டும். ஆண்டவரை கரத்திலே அவளை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அதே போல போதகர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். போதகர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரத்தினாலே அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். வேண்டிக் கொண்ட நன்மைகள் ஆண்டவரே, ஏதோ நாங்கள் வேண்டிக் கொள்ளாதிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதிகமாய் அனைவருக்கும் நல்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கூட உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரந்த கரத்தினாலே எங்களை அன்போடு அரவணைத்து உம்முடைய ஆசைகளை எங்களுக்கு நிறைய பல பொழிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறை ஆசிரோடு கூட இல்லங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். சமாதானமும் சந்தோஷமும் இறைவன் கொடுக்க நிறைவான ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் நம்முடைய மக்கள் வாழ்விலே நிறைவாய் தங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மான்ஸ் பிரதருக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த முதுகு பலவீனங்களை கர்த்தர் மாற்றும் நல்ல சுகத்தை கர்த்தர் நம்முடைய மகனுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைமைந்த இயேசுவின் இனிய திருப்பெயரிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கின்ற ஜெபத்தை நாம் அனைவரும் நிறைவாக நாம் இணைந்து எடுப்போம். பரமங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழ்நிலை பண்ணாமல் திமிரச்சு தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைய சுவாமி, ஆமீன். இறைவன் அருளுகின்ற ஆசிரை நாம் அனைவரும் எழுந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நிறைவாக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்பதை நாம் பாடல் வழியாக நாம் பாடுவோம். இறைவனுடைய ஆசிரியர் நாம் இந்த வேளையில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஸ்தோஸ்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை
ஸ்தோஸ்தரி. அவர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. God bless you all.